இப்பெல்லாம் ஹீரோக்கள் பெரிய பெரிய ராக்கெட் லான்ச்சரை கையில் வச்சுட்டு அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கண்ணிலேயே பார்க்காத விதவிதமான கன்னுக ஆயுதங்கள் அது எங்கேயாச்சும் பார்த்துருக்கோம்? கோடம்பாக்கத்து பக்கம் பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்க்கணுன்னா இன்றைக்கி நம்ம பெரிய ஹீரோக்கள் படத்தையெல்லாம் பார்த்தா போதும். நம்ம கண்ணிலேயே பார்த்ததில்லை, அதையெல்லாம் வச்சுட்டு சுட்டுட்ருக்குறாங்களே. அவங்க நடித்து மிகப்பெரிய பட்டங்களோடு புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு வருவதற்கு காரணமான படங்களை பாருங்க. ஒரு மகேந்திரன் படம், ஒரு பாலு மகேந்திரா படம், ஒரு பாலச்சந்திரா அவருடைய படம். இந்த மிகச்சிறந்த இயக்குனர்களுடைய படத்தில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ அந்த மாதிரி நல்ல இயக்குனர் கிடைக்கலையோ என்னமோ தெரியல, ராக்கெட் லான்ச்சரோட அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லாமல் 90 நாள் 80 நாள் தான் டைம் கொடுத்தாரு சௌத்ரி சார். நான் 90 நாள் கேட்டு 90 நாளுக்குள்ளே படம் பண்ணிடுவார். நான் ஒரு படம் பண்ணுறதுக்குள்ள 2 படம் ரிலீஸ் பண்ணுவாப்புல. எனக்கு பொறாமையாக இருக்கு, எப்படா இந்த பையன் பண்ணுறான். நடுவில் வேற அவர் படத்துக்கு நெகட்டிவ் கட் பண்ணுறதுக்கு என்னையே கூப்பிடுவா நம்ம அவர் மேனேஜர். பாருங்க பக்கத்தில் உட்காருங்க பாருங்க. இவர் எங்கப்பா உங்க டைரக்டர் வந்து நெகட்டிவ் சார், அவர் பிஸியாக இருக்கார். ஏன்டா நான் சும்மாவா இருக்கேன்? சேரன் பாண்டியனுக்கு நெகட்டிவ் கட் பண்ணது நான் தான். இந்த ஷாட்டு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. இந்த ஷாட்டு முத்துமணி மாலையில் நான் இப்படி ஒரு ஷாட் எடுத்திருப்பேன். முத்துமணி மாலை படத்தில் காப்பி அடிச்சா நீ, ஆனால் ஒவ்வொரு ஷாட்டும் அழகாக பண்ணியிருந்தேன். ஸோ ஏகாதசி சார் பேசும்போது லிரிக்ஸ் வந்து எவ்வளோ முக்கியம், எவ்வளோ அழகா இந்த படத்துல அமைஞ்சது அப்படின்லாம் பேசினாரு. ஸோ அந்த வரிசையில எனக்கு அடுத்த ஒரு இயக்குனர் ஞாபகம் வந்தாரு. அதாவது அவருடைய படங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட் படங்கள், மக்கள் இன்னைக்கும் செலிப்ரேட் பண்ற படங்களா இருந்தாலும் அவருடைய லிரிக்ஸா இருக்கட்டும், அவருடைய சில டயலாக்ஸா இருக்கட்டும், அதுக்குமே வந்து மிகப்பெரிய ஃபேன் பேஸ் வந்து இன்னைக்கும் இருந்துட்டு இருக்கு. மக்கள் அதுக்காகவும் அவங்களை வந்து ரொம்ப நேசிச்சாங்க. ஸோ எஸ், ஆர்.வி. உதயகுமார் சார், ப்ளீஸ் வாங்க, ஒரு சில வார்த்தைகள் நீங்க பேசணும்னு நாங்க ஆசைப்படுறோம். எனக்கு ஒரு எப்பவுமே ஒரு போட்டி ஒருத்தர் இருக்காருன்னா பக்கத்திலேயே உட்காந்து வச்சிடறாங்க. இயக்குனர், பாடலாசிரியர். நான் இப்பதான் ஒரு 2 படத்தை தலை காட்டி நடிக்க ஆரம்பிச்சேன். அவனும் தொடர்ந்து நடிக்க ஆரம்பிக்கிறாப்புல. எனக்கு போட்டி வேற எங்கேயுமே இல்லை, என் கூடவே இருக்கு என்னுடைய செயலாளர். கரெக்ட் தானே? நான் ரொம்ப நேரம் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா வந்த உடனேயே ரவிக்குமார் சொல்லிட்டாரு, உதயகுமார்னா கொஞ்சம் கரெக்டாக பேசுவார், ஆனால் கொஞ்சம் ஜவ்விழுப்பாக இழுத்துருவார் அப்படின்னு. அவர் ரொம்ப சுருக்கமாக பேசி உட்கார்ந்துருக்கார். அவருக்கு எனக்கு வாழ்த்து. வந்த உடனேயே எனக்கு இந்த ஷாட்டு எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு. இந்த ஷாட்டு முத்துமணி மாலையில் நான் இப்படி ஒரு ஷாட் எடுத்திருப்பேன். முத்துமணி மாலை படத்தில் காப்பி அடிச்சா நீ, ஆனால் ஒவ்வொரு ஷாட்டும் அழகாக பண்ணியிருந்தேன். உண்மையுமே வாழ்த்து. உனக்கும் கேமராமேனுக்கு ஒரு நல்ல புரிதல் இருக்கு. நீ படத்தில் எல்லாத்தையும் விட கேமராமேனை காதலிச்சிருக்க. எப்படி? கரெக்டா? எல்லாரும் வந்த உடனே வேற ஹீரோயினை ரொம்ப உசுப்பேத்தி விட்டாங்க. நான் பேசலான்றது எல்லாத்தையும் செல்வமணி பேசிட்டு போயிட்டாப்புல. மீதி ஏதாச்சும் பேசலான்னு பார்த்தா ரவிக்குமார் ஆரம்பிச்சிட்டாப்புல. எங்கப்பா விட்டு வைக்கிறீங்க? ஒரு ஹீரோயின் கிடைச்சா கடைசியாக தான் நம்ம வாழ்த்த வேண்டியிருக்கு. உனக்கு கொஞ்சம் விட்டு வைக்கணுமா? ஒரு மிக அற்புதமான ஒரு வேலை அது. நமது தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தின் தலைவராக நான் வந்து என்னுடைய உறுப்பினர் சிஷியன், நம்ம பிரபு சாலமனோட சிஷியன். அப்படியா? ஆமாம், பிரபு சாலமன் ஒரு மிகச்சிறந்த இயக்குனர், எங்களுடைய சங்கத்தின் பெருமை. அதை தொடர்ந்து அந்த பெருமையை நீங்கள் சங்கத்திற்கு சேர்க்க வந்திருக்கிறீர்கள். வருக வருக என வரவேற்கிறோம். மையலுக்கு தான் அகநானூறு புகநானூறு நற்றிணை குறுந்தொகை எல்லாத்துலேயும் இருந்து எடுத்துட்டேன்.
மையல் இல்லைன்னா மனிதமே இல்லை. ஒரு ஆண் ஒரு பெண் மீது மையல் கொள்ளவில்லை என்றால், ஒரு பெண் ஆண் மீது மையல் கொள்ளவில்லை என்றால் இனப்பெருக்கமே இருக்காது. கைத்தட்டலாம். உண்மை. இவன் பயங்கரமான ஆளு. என்ன டைட்டில் வச்சிருக்கான் பாருங்க, மையல். இதுக்கு நிறைய மீனிங் எடுத்துட்டு போகலாம். ஒவ்வொரு, அதாவது புறநானூரில் ஒரு மாதிரி சொல்லுவாங்க, அகநானூரில் மையலுக்கு ஒரு வேறு விதமான ஒரு இது, திருவள்ளுவர் வேற சொல்லுவார். இந்த மாதிரி நம்ம கவிஞர் எங்கே தம்பி விவேகா வேற மாதிரி சொல்லுவார். விவேகா மையலுக்கு என்ன சொல்லியிருக்காருன்றது தான் பாட்டில் இருக்கு. ஆக மையல் இல்லாமல் மனிதம் இல்லை. ஸோ இந்த மையல் மிகப்பெரிய வெற்றியை மனிதத்திற்கு தரவிருக்கிறது என்பது மட்டும் தெரிகிறது. இதில் என்னன்னா ஒரு அற்புதம், அந்த இந்த திரைப்படத்தின் மீது ஒரு மையல் கொண்டு ஒரு தயாரிப்பாளர், நம்ம பனியன் கம்பெனிக்காரர் பாருங்க, எங்கள் ஊருக்காரரு, திருப்பூர்லேருந்து பனியன் கம்பெனிக்காரரு, அமெரிக்காவிலிருந்து இம்போர்ட் பண்ணுறவங்க நினைக்கிறேன். 2 எக்ஸ்போர்ட்டரும் இம்போர்ட்டரும் ஜாயின் பண்ணி ஒரு படத்தை இயக்கி இருக்கிறது. அது ஒரு தனிப்பட்ட ஒரு மையல் தான். கரெக்டா? தம்பி ஹீரோ சொன்னார், ஏன்பா ரொம்ப நாள் உன்னை பார்க்கல, இந்த மாதிரி செல்வமணியை சொன்ன மாதிரி. ஆனால் வந்தால் திருப்பி நான் பேர் சொல்கிற மாதிரி தான் வரணுன்ற மாதிரி ஒரு ஐடியாவோட இந்த எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்டையும் இணைத்து வைத்தது அவர் தான். இந்த எக்ஸ்போர்ட்டையும் இம்போர்ட்டையும் இணைச்சி வச்சு ஒரு கரெக்டான ஒரு கையில் கொடுத்து ஒரு அற்புதமான திரைப்படத்தை எடுக்க வைத்திருக்கிறார். உனக்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா எது செஞ்சாலும் கரெக்டாக செய்யணும். கொஞ்சம் ஏமாந்தோம்னா காலி பண்ணிடுவானே. ஸோ எனக்கு இயக்குனர் சங்கத்தை பற்றி பெருமையாக சொல்லணும்னா, நம்ம ரவிக்குமாரில் மிகப்பெரிய ஒரு சக்தி நம்ம சங்கத்துக்கு. அவர் சொன்னார் இல்லையா, நம்ம 90 நாள் 80 நாள் தான் டைம் கொடுத்தாரு சௌத்ரி சார். நான் 90 நாள் கேட்டு 90 நாளுக்குள்ளே படம் பண்ணிடுவார். நான் ஒரு படம் பண்ணுறதுக்குள்ள 2 படம் ரிலீஸ் பண்ணுவாப்புல. எனக்கு பொறாமையாக இருக்கு, எப்படா இந்த பையன் பண்ணுறான். நடுவில் வேற அவர் படத்துக்கு நெகட்டிவ் கட் பண்ணுறதுக்கு என்னையே கூப்பிடுவா நம்ம ஒரு மேனேஜர். பாருங்க, பக்கத்தில் உட்காருங்க பாருங்க. இவர் எங்கப்பா உங்க டைரக்டர் வந்து நெகட்டிவ் சார், அவர் பிஸியா இருக்காரு. ஏன்டா நான் சும்மாவா இருக்கேன்? சேரன் பாண்டியனுக்கு நெகட்டிவ் கட் பண்ணது நான் தான். ஸோ இந்த மாதிரி நாங்கள் உறவுகளோட உறவாக பிணிந்து யார் இது பொறாமை இல்லாமல் போட்டி இல்லாமல் ஒரு அற்புதமாக அது இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்கத்தை எவனாலும் அசைக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் நாங்கள் எல்லாரும் ஒன்று தான். எனக்கு முன்னாடி விக்ரமன் தலைவர் இருந்தார், அதுக்கு முன்னாடி நிறைய தலைவர்கள் இருந்தார். விக்ரமன் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல தியாகி. அவர் நிறைய விஷயங்கள்லாம் கொண்டு வந்தார். விக்ரமனோட அசிஸ்டன்ட் ரவிக்குமார் சார். நான் திரைப்பட கல்லூரியில் படிக்கும்போது எனக்கு ஜூனியர் செல்வமணி. ஸோ எங்கெங்கெல்லாம் பிணைப்புகள் இருக்கு பாருங்க. எனக்கு அசிஸ்டன்ட் என்னுடைய ஜூனியர் ஒருத்தர் தரணி, அவருக்கு அசிஸ்டன்ட் இவர் பேரரசு. ஸோ இது ஒரு மிகப்பெரிய ஆலமரம் மாதிரி. இந்த பெப்சிக்கு இந்த ஆலமரம் எப்பவுமே துணையாக இருக்கும். இந்த ஆலமரம் ஸ்ட்ராங்காக இருக்கிற வரையிலும் பெப்சியை எவனாலே அசைக்க முடியாது. சொன்னாங்க நம்ம செல்வமணி ஒரு மேட்ரை சொல்லிட்டு போயிட்டாப்புல. அது கொஞ்சம் நான் ஒரு சின்ன விளக்கம் சொல்கிறேன். நமக்கு யாருமே எதிரிகள் இல்லை, எங்களுக்கு தயாரிப்பாளர்கள் தான் தெய்வம். ஒரு தயாரிப்பாளர் இல்லை என்றால் நான் பெரிய டைரக்டர், நீ பெரிய டைரக்டர், நான் பெரிய கேமராமேன், நான் பெரிய ஹீரோன்னு எவனுமே சொல்லிக்க முடியாது. ஒரு தயாரிப்பாளர் ஒரு நாள் ரிஸ்க் எடுக்கலைன்னா ஒரு ரஜினி உருவாயிருக்க முடியாது, ஒரு கமல் உருவாயிருக்க முடியாது. நம்ம சொந்த காசை போட்டு ரிஸ்க் எடுத்ததுனால அதான் சொல்றேன். ஆனா தயாரிப்பாளர்கள் தயாரிப்பாளர்களாக இருக்க வேண்டும். சும்மா வெண்ணெய் வெட்டித்தனமா உட்கார்ந்துட்டு வம்பு பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனை பேர் தயாரிக்கிறார்கள் படத்தை தயாரிப்பதற்கு என்னென்ன தேவை, ஒரு தயாரிப்பாளர் என்னென்ன செய்யணும் அப்படின்றத சரியா செய்தாவே சினிமா இண்டஸ்ட்ரி ரொம்ப பிரமாதமா இருக்கும். தயாரிப்பாளர் படம் எடுக்க வர்றாரு, முதல்ல ஒரு சரியான டெக்னீஷியனை தேர்ந்தெடுக்கணும். தம்பி மாதிரி ஒரு நல்ல டைரக்டரை முதல்ல தேர்ந்தெடுத்துட்டு
ஜெயமோகன் மாதிரி ஒரு நல்ல கதாசிரியர் தேர்ந்தெடுத்துட்டு ஒரு நல்ல திரைக்கதையை உருவாக்கி இந்த கதைக்கு யார் யார் பொருத்தமானவர்கள், ஒரு நல்ல புரோட்டாகனிஸ்ட் ஆன்டகனிஸ்ட்னு சொல்லி அதே மாதிரி நல்ல கதாநாயகியாக இந்த கதாபாத்திரங்களுக்கு யார் யார் வருவாங்கன்னா சரியான இதெல்லாம் இந்த திட்டமிடுதலுக்கு ஒரு தயாரிப்பாளர் உட்கார்ந்து இது என்ன பட்ஜெட் ஆகும், இது எவ்வளவு இது எடுத்தால் எவ்வளவுக்கு விற்க முடியும், இது எவ்வளவு நாளில் எடுத்தால் நமக்கு லாபகம், இந்த மாதிரி வேலை எதுவுமே பார்க்காத தயாரிப்பாளர்கள் வேறொரு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க உங்களை சரியா வச்சிருந்தாவே போதும், அடுத்தவங்க யாருமே உங்களுக்கு எதிராகவோ எதிர்ப்பாவோ யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு படத்தை எப்படி தயாரிக்கிறது, எப்படி திட்டமிடுதல், எப்படி அது வெளியே கொண்டது, எத்தனை படங்கள் கிட்டத்தட்ட 500-600 படங்கள் வெளிவராமலேயே இருக்கின்றன, அது வெளியே வர்றதுக்கு என்ன வழிவகை செய்யணும், எந்த ஒரு தயாரிப்பாளருக்கும் நஷ்டம் வராம ஒரு திரைப்படத்தை எப்படி நம்ம ரிலீஸ் பண்றது, இந்த மாதிரி வேலைகளை பண்ணணும். உங்க தயாரிப்பாளர்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனையை எப்படி தீர்க்கிறது, அது எல்லாத்தையும் தூக்கி ஓரத்தில் வச்சுட்டு 1 கோடி ரூபா ஒரு படத்துக்கு செலவானா அதில் 3 லட்சம் ரூபா தான் பெப்சி தொழிலாளர்களுக்கு சம்பளமாக போகுது. கான்ட்ராக்ட் இல்லாமல் வேலை செய்கிற பெப்சி தொழிலாளர்கள் வெறும் 3 லட்சம் ரூபா. அந்த 3 லட்சம் ரூபாய்க்கு சம்பளம் வாங்குறவங்க கூட போராடிக்கிட்டு நீ 30 லட்சம் ரூபாயை எங்கேயோ இழக்கிற, அதை சரி பண்ணாத விட்டுட்டு தேவையில்லாமல் இந்த போராட்டங்கள், இந்த மாதிரி பிரச்சனைகள் இதுதான் நடந்துட்டுருக்கு. இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், தயாரிப்பாளர் திறம்பட தயாரிப்பு வேலையில் மட்டுமே ஈடுபட்டால் தொழிலாளர்கள் உங்களுக்கு எப்போதும் கூட இருப்பார்கள். இதுதான். ஸோ இது எல்லாமே ஒருங்கிணைந்து நடந்திருக்கிறது இந்த படத்தை பொறுத்தவரையிலும். பாடலாசிரியர் பற்றி தம்பி சொன்னார், சில பேர் பாடலை அழகுபடுத்துகிறாங்க, சில பேர் இன்னொரு வார்த்தை சொல்லிங்க நல்லா இருந்தது, என்னது உருக்குலைக்கிறாங்க. இப்போ வர்ற பாட்டெல்லாமே பெரும்பாலும் பாட்டு நம்ம திரும்பி பாடவே முடியாத மாதிரி எல்லாத்தையுமே உருக்குலைச்சிடறாங்க கூட இருக்குல்ல. அது கருக்கலைப்பா. இப்போது வரைக்கிற பாடல்கள் உருக்குலைப்பு மட்டுமல்ல கருக்கலைப்பு மாதிரி இருக்கிறது. பாடலாசிரியர் சொல்றாரு, இப்போ நம்ம சொன்னா தப்பா போயிடும், இவர் பழைய ஆளுன்றாங்க. என்னை விட சீனியருங்க பாருங்க, ரவிக்குமார், செல்வமணி எல்லாம் சீனியர்கள்லாம், பா நீ தான்ப்பா சீனியர் இல்லை. ரவிக்குமாருக்கு பாருங்க, ஒரு ரொம்ப ராசியான இயக்குனர், எனக்கு ரொம்ப பிடிக்கும் ரவிக்குமாரை. நான் எப்பவுமே நான் எங்கே இருந்தாலும் சரி, ரவிக்குமார் இல்லை ஃபங்க்ஷனாக இருந்தாலும் ரவிக்குமார் எங்கேயாவது நமக்கு ஒரு இன்விடேஷனாக நான் போயிடுவேன். நான் ரவிக்குமார் வீட்டோடவும் சரி, எந்த விஷயத்துக்கும் எனக்கு அழைப்பு வந்தால் போயிடுவேன். சில டைமில் தெரிஞ்சால் கூட போயிடுறது. அவனுக்கே சந்தேகம் நான் கூப்பிடலையான்னு. ஏன்னா அந்த அளவுக்கு எனக்கு ரவியை பிடிக்கும். ஏன்னா இப்போ பாருங்க, கொஞ்ச நேரம் நின்னாரு, ஒரு சௌந்தர்யம் இப்படி போட்டு தைகளை தாளம் போட்டு அந்த டியூனை இன்னைக்கு வரைக்கும் ஞாபகம் வச்சிருக்காப்புல. என்ன பண்ண எவ்வளவு அறிவாளி, யோசனை பண்ணி பாருங்க. அவர் இசையமைப்பாளராக்கி பக்கத்தில் அந்த ஸ்டண்ட் மாஸ்டர், ஸ்டண்ட் பண்ண வந்தவனை ஸ்டண்ட் மாஸ்டர் ஆக்கி, இப்போ ரோட்ல திரிஞ்சிட்டு இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு மேனேஜர் ஆக்கி, அவன் தொல்லை தாங்க முடியல. இன்னைக்கு அவனும் நம்மளுக்கு எதிராக நடிச்சிட்டு இருக்கிறாப்புல. நம்மளை நடிக்க போற இடத்துல எல்லாம் அண்ணே அந்த கேரக்டர் இப்ப நான் பண்றேன் என்னன்றாரு. எங்க போத்தாலும் உங்க ஆளுக்கு எனக்கு ரொம்ப இம்சை பண்றானுப்பா. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாருங்க. ஒரு குடும்பத்தை எப்படி உருவாக்கி இருக்காரு ரவிக்குமார். ஸோ ஐ ஆல்வேஸ் அடோர் ரவிக்குமார். உண்மையிலே ஒவ்வொரு இயக்குனரும் ரவிக்குமார் மாதிரி இருக்கணும், எல்லாத்தையும் அரவணைத்து அடுத்த கட்டத்துக்கு பாருங்க. இன்னைக்கு அவர் அறிமுகப்படுத்தின ஒரு இசையமைப்பாளருடைய மகன் இசை வெளியீட்டு விழாக்கு அவர் உட்கார்க்கும் போது அவர் எவ்வளவு ஒரு பெருமிதத்தோட, இன்னைக்கு இல்லைன்னா வந்த இடத்துல 5 நிமிஷம் உட்கார மாட்டாப்புல. அடுத்தவன் பேசக்கூட நான் கிளம்புறேன்ட்டு ஓடிடுவாப்புல. பாருங்க, தானாடவில்லை என்றாலும் சதையாடுது. அதுதான்
நம்ம கூட பிறப்பு யாரும் இல்லை நம்ம கூட பிறக்காமல் இருந்தால் கூட, நம்ம பெற்றவங்களோ வளர்த்தவங்களோ இல்லாமல் இருந்தால் கூட, நம்ம உருவாக்கணுங்க அவங்களுக்கெல்லாம் நம்ம ஒரு தந்தை மாதிரி இருந்து நம்ம கூட இருக்கணுன்ற உணர்வோடு அமர்ந்திருக்கிற ஒரு கே.எஸ். ரவிக்குமார் உண்மையில் ஒரு பலத்த கரவோசத்தோடு நன்றி சொல்லு. படத்தில் 4 பாட்டும் பார்த்தேன். அவர் சொன்ன மாதிரி தம்பி ஒரே வார்த்தையில் சொன்னேன், அந்த மண் சார்ந்த படங்கள் இல்லை. நான் ஏற்கனவே ஒரு பாடல் வெளியீட்டு விழாவில் இதை சொன்னேன். மண் இல்லை. இப்போல்லாம் ஹீரோக்கள் பெரிய பெரிய ராக்கெட் லான்ச்சரை கையில் வச்சுட்டு அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கண்ணிலேயே பார்க்காத விதவிதமான கன்னுங்க, ஆயுதங்கள். அது எங்கேயாச்சும் பார்த்துருக்கோம்? கோடம்பாக்கத்து பக்கம் பார்த்துருக்கீங்களா? தமிழ்நாட்டில் எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் பார்க்கணுன்னா இன்றைக்கி நம்ம பெரிய ஹீரோக்கள் படத்தையெல்லாம் பார்த்தா போதும். நம்ம கண்ணிலேயே பார்த்ததில்லை. அதையெல்லாம் வச்சுட்டு சுட்டுட்ருக்குறாங்களே. அவங்க நடித்து மிகப்பெரிய பட்டங்களோடு புகழ்பெற்ற ஒரு இடத்துக்கு வருவதற்கு காரணமான படங்களை பாருங்க. ஒரு மகேந்திரன் படம், ஒரு பாலு மகேந்திரா படம், ஒரு பாலச்சந்தர் அவருடைய படம். இந்த மிகச்சிறந்த இயக்குனர்களுடைய படத்தில் நடிச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ அந்த மாதிரி நல்ல இயக்குனர் கிடைக்கலையோ என்னமோ தெரியல, ராக்கெட் லான்ச்சரோட அலைய ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இல்லாமல் வாங்க, நம்ம ஊர், நம்ம மண், இதயங்கள் கொண்டாடும் ஒரு இயற்கையான கதைக்களத்திற்கு போவோம் என்று அழைத்து செல்லுகிற ஒரு மையலில் இந்த இயக்குனர் உருவாக்கி இருக்கிற இந்த திரைப்படம் தான் மையல் என்பது உறுதியாக தெரிகிறது. அதை பார்த்த ஒவ்வொரு ஷாட்டும் சொன்ன மாதிரி நல்ல ஒளிப்பதிவு, அந்த கேமரா மூமெண்ட்ஸ் பர்டிகுலர்லி. பொதுவாக எனக்கு ஒரு கெட்ட பேர் உண்டு, இந்த ஆள் போகும்போதே ட்ராக் அண்ட் ட்ராலி ரவுண்ட் ட்ராலியோடு தான் போவான் போல் இருக்குன்னு சொல்லுவாங்க. என்ன எந்த ஷாட்டுமே நான் பெரும்பாலும் ஸ்டாட்டிக் ஷாட் எடுக்க மாட்டேன். படத்தில் மூமெண்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் கேட்டாங்க, நம்ம மூவி தான் எடுக்கிறோம், ட்ராமாவாக எடுக்கிறோன்னு சொல்லிட்டு இருப்பேன். ஆக அந்த ஃபீல் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எங்கேயோ ஒரு தம்பி என்னை கூட ஃபாலோ பண்ணியிருக்கான்ட்டு. ஆகவே நான் என்னை இதில் ஐடென்டிஃபை பண்ணேன். உன் படம் பார்க்கும்போது அங்கங்கே என் படம் பார்க்குற ஒரு திருப்தி இருந்தது. அந்த திருப்தி கொடுத்த உனக்கு இறைவன் எல்லா வெற்றியையும் தர வேண்டும். இந்த நல்ல உன் மீது நம்பிக்கை வைத்து இந்த படத்தை தயாரித்திருக்கும் தயாரிப்பாளர்களுக்கு இந்த படம் மிகப்பெரிய பெயரையும் புகழையும் நல்ல போட்ட காசையும் திருப்பி வாங்கி தர வேண்டும். விவேகா மற்றும் தம்பி அவர் அவங்க எழுத்து ரொம்ப 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 சிறப்பாக இருந்தது, இதமாக இருந்தது மனசுக்கு. இந்த இசையோட கலந்து நல்ல ஃபீஸ்ட் கொடுத்துருக்கீங்க. இன்னைக்கு ஒரு மெலடி சாங் கேட்குறதுன்றது ரொம்ப தவம் இருக்க வேண்டியதாக இருக்குது. அதில் இது எல்லாமே மெலடியாக இருக்குது. ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஹீரோயினுக்கு வந்துடுறேன், சொல்லாமல் போகக்கூடாது. நல்ல சிரிப்பு, படத்தை விட இப்போ நல்லா சிரிக்குது பாருங்க. இந்த வெற்றியின் சிரிப்பு இப்போ அப்படியே இருங்க. செல்வமணி சொன்ன மாதிரி மிகச்சிறந்த படங்கள் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஒரு நல்ல எதிர்காலம் உங்களுக்காக காத்திருக்கிறது. என்னை தொடர்ந்து வரும் எனது தம்பி பேரரசு அவர்கள் இன்னும் உங்களை பற்றி அதிகம் புகழவிருக்கிறார். இந்த திரைப்படத்திலே பங்கேற்ற அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், அனைத்து நடிகர் நடிகைகளுக்கும், சின்ன சின்ன கதாபாத்திரங்கள் கூட பர்ஃபெக்டாக பண்ணியிருந்தாங்க. அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் எல்லாருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். Thank you so much, sir.